அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசினியர்களுக்கு இந்த வாரம் சிவன் கொடுக்க போகும் வரம் என்ன, 7 தலைமுறைகளுக்கும் கிடைக்கக்கூடியவையாக அமைகிறது. அந்த வகை இந்த வாரம் முழுவதுமே கன்னிராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கன்னிராசியை சேர்ந்த உத்திரம் 2ஆம் பாதம் முதல் அஸ்தம் சித்திரை 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு உபஜயஸ்தானமான 6ஆம் இடத்தில் பல முக்கியமான கிரகங்கள் வலுவோடு இருக்கின்றன. குறிப்பாக சூரியன் 6ஆம் இடத்தில் இருப்பதால் அரசாங்க காரியங்கள் சாதகமாக முடிய இருக்கு. புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க இருக்குதுங்க. அதே போல் கன்னிராசியை சேர்ந்த ஒரு சிலர் வேலை தேடுபவர்களுக்கு வேலை வாய்ப்பு உண்டுங்க. அதே போல் போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பல முன்னேற்றங்களை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. உங்களுடைய ராசிக்கு வேலை தேடுபவர்களுக்கு இடத்துடன் சூரியன் 6இல் மறைவது மறைமுகமான நன்மையை செய்யுங்க. ராகு சனி போன்ற கிரகங்கள் 6ஆம் இடத்தில் இருப்பதால் தன்னம்பிக்கை அதிகரிக்க இருக்கு. வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்குங்க. உயரம் அதே போல இத்தருணங்கள்ல வியாபாரம் சிறப்பாக நடைபெற இருக்கு. புதன் 6ஆம் இடத்தில் இருப்பதால வியாபாரம் ஆடம்பரமான உடைகளை வாங்கும் யோகம் உண்டுங்க. வருமானம் எதிர்பார்த்த அளவிற்கு இருக்கும். பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெற சிறந்த ஒரு காலகட்டமாக தான் இக்காலகட்டம் அமையிருக்கு என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டலாம். அதே போல் இத்தருணங்கள்ல ஒவ்வாமை விஷயத்தில் கன்னிராசினியர்களான நீங்கள் கவனமாக இருங்க. சிலருக்கு பூர்வீக சொத்து பிரச்சனைகள் ஏற்பட இருக்கு. இத்தருணங்கள்ல அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களுக்கு இந்த வார இறுதியில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. பிள்ளைகள் விஷயத்தில் கவனம் செலுத்துங்க. உணவு கட்டுப்பாடு என்பது கன்னிராசினியர்களான உங்களுக்கு மிக மிக அவசியம். நரம்பு கோளாறுகள் அதிகரிக்கும். 3ஆம் இடத்து செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறார். சகோதரர்களால் பிரச்சனைகள் வரலாங்க. சிலருக்கு உத்தியோக மாற்றங்கள் இருக்குங்க. அதே போல் பயணங்கள் அதிக கவனமாக இருங்க என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அது மட்டும் இல்லாம கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வார கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது, இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வார கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த வாரத்தினுடைய ஆரம்பத்தில் மறைந்த புதனால் நிறைந்த தன லாபம் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. 6ஆம் இடத்தில் விரையாதிபதி சூரியனும் இருக்கிறார். எனவே விரயங்களும் கொஞ்சம் அதிகரிக்கதாங்க செய்யும். கன்னிராசினியர்களான உங்களுக்கு வீடு வாகனங்கள் செலவு அதிகரிக்குங்க. அதே போல உறவினர்கள் வகையில் பல ஏற்பாடுகள் பார்த்து கொள்ளுங்க. 10ஆம் இடத்தில் குரு வக்ரம் பெற்று இருப்பது யோகம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். கேந்திரபத்திய தோஷம் பெற்ற கிரகம் வக்ரம் பெறுவதால் யோகம் என ஏற்படுங்க. தொழில் வளர்ச்சி திருப்தி தரும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அதிலிருந்து விடுபட்டு சுய தொழில் தொடங்கும் யோகமும் உண்டாக இருக்கு. அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். அதே போல இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்திற்கு செவ்வாய் செல்கிறார். அங்கு சனியோடு அவர் சேர்வது அவ்வளவு நல்லதல்ல. பொதுவாக இது போன்ற நேரங்களில் இறை வழிபாடு யோசித்து செயல்படுத்துவமே நன்மை தருங்க. எதிரிகள் பலம் மேலோங்கி இருக்கும். இந்த நேரத்தில் எதையும் திட்டமிட்டு உங்களால் செய்ய இயலாது. திடீர் தாக்கங்களை சமாளிக்க முன் யோசனை உங்களுக்கு மிக மிக அவசியம். இருந்தாலும் குரு பார்வை கும்பத்தில் பதிவதால் கடைசி நேரத்தில் உங்களுக்கு அனைத்து கைகூடிவிடும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல் கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடமான கலத்திரஸ்தானத்திற்கு செல்கிறார். அது மட்டுமின்றி அங்கு உச்சம் பெற்றும் சஞ்சரிக்க போகிறாருங்க. உங்களுடைய ராசிக்கு 2, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் உச்சம் பெறுவது யோகம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். இத்தருணங்கள்ல முன்னேற்றம் உங்களுக்கு நிச்சயம் கூடும் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொடுக்கல் வாங்கல் திருப்தி தருங்க. கடுமையாக முயற்சித்தும் இதுவரை நடைபெறாத காரியங்கள் இப்பொழுது துரிதமாக நடைபெற இருக்கு. அண்ணன் தம்பிக்குள் இருந்து பிரச்சனைகள் மாறுங்க. சொத்து பிரச்சனைகள் சுமூகமாக முடியக்கூடிய ஒரு தருணமா இந்த வாரம் அமையிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மிக முக்கிய கிரகங்களான சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய், சனி, ராகு ஆகிய 6 கிரகங்கள் அனைத்தும் ஒன்றாக இணையும் போது எதிர்பார்த்த நன்மைகள் எளிதில் கிடைக்கும்.
கிடைக்குங்க. வியாபாரத்தில் சூரியன் 6ல் இருப்பதால விரயங்கள் குறையுங்க. வீடு மாற்றம், இடமாற்றம் உண்டு. உத்தியோகத்தில் வரவேண்டிய சம்பள உயர்வு வந்து சேரும். அதிகாரிகளின் அனுகூலம் உண்டுங்க. பிள்ளைகளின் முன்னேற்றம் திருப்தி தருங்க. அதேபோல் தொழில் மற்றும் புதிய பங்குதாரர்கள் தருவாங்க. பொருளாதார நிலை உயரக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதேபோல் கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கண்டகச்சனி என்று சொல்வது வழக்கம். அதற்காக பயப்பட வேண்டாம். குரு வீட்டில் சனி சஞ்சரிப்பதால் பெரிய அளவில் கன்னிராசினியர்களான உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படாதுங்க. இருந்தாலும் ஆரோக்கிய தொல்லைகள் ரண சிகிச்சைகளும் ஏற்படலாம். அதனால் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனத்தோடு இருங்க. மருத்துவ செலவு அதிகரிக்கும். மன வருத்தம் கூடுங்க. எதிர்மறை சிந்தனைகளை தவிர்ப்பது, நேர்மறை சிந்தனைகளை வளர்த்து கொள்வது நல்லது. மேலும் சனி காலம் இக்காலகட்டங்களில் சனியினுடைய பார்வை பதியும் இடங்கள் புனிதமடைந்து உங்களுடைய முன்னேற்ற பாதையில் அழைத்து சென்றுவிடும். உங்களுடைய ராசிநாதன் புதன் சனிக்கு நட்பு கிரகம் என்பதால் பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படாது. பிரச்சனைகள் படிப்படியாக தீருங்க. அதேபோல் தாயினுடைய உடல் நலனில் கவனமாக இருங்க. தந்தை வழி உறவில் இருந்த விரிசல் அகல இருக்கு. பூர்வீக சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்களை வாங்குவீங்க. அதேபோல் வளர்ச்சி கூடுங்க. தேவைகள் பூர்த்தியாக இருக்கு. இந்த தருணங்களில் செலவுகள் அதிகரிக்குங்க. வாகனம் மற்றும் எதிர்பாராத முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் ஏற்பட இருக்கு என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது. அதேபோல் கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் முழுவதுமே குடும்பத்தில் வருமானமும் செலவும் சரிசமமாகவே இருக்குங்க. திட்டமிட்டு செலவு செய்யாவிடில் இந்த வாரத்தினுடைய கடைசியில் பண தட்டுப்பாடு ஏற்படக்கூடுங்க. கணவன் மனைவிடையே சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு வாக்குவாதத்தில் முடியுங்க. திருமண முயற்சிகளில் எதிர்பாராத தடங்களும் தாமதங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இத்தருணங்களில் பெண் அல்லது பிள்ளைகளின் ஒரு உத்தியோகம் காரணமாகவோ அல்லது வேறு காரணங்களுக்காகவோ வெளிநாடு சென்று வர வேண்டிய வாய்ப்பு உள்ளதை கிரக நிலைகள் சுட்டி காட்டுதுங்க. உடல் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துது. என்றோ பட்ட கடன்கள் கவலைகளுக்குங்க. கூடுமானவரை அவற்றை அடைத்து நிம்மதி பெற முயற்சிக்கும் போது சிறந்த முன்னேற்றம் எளிதில் ஏற்பட இருக்குங்க. தசாபுக்திகள் அனுகூலமாக இல்லாவிடில் மேலதிகாரிகளுடைய அதிருப்திக்கும் சீற்றத்திற்கும் ஆளாக வேண்டிய ஒரு நிலை இருக்கு. உங்களுடைய பொறுப்புகள் அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை கிரக நிலைகள் வற்புறுத்துதுங்க. சில அதிகாரிகளுக்கு இடமாற்றம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு. கூடுமான வரையில் மேலதிகாரிகளுடன் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது தேவையில்லாத வீண் பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்கும். கன்னிராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் விற்பனையும் லாபமும் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்புள்ளதை கிரக நிலைகள் எடுத்து காட்டுதுங்க. பலருக்கு நிதி நெருக்கடி ஏற்படக்கூடும். பங்குதாரர்களில் சிலர் கருத்து வேற்றுமை காரணமாக விலகிவிட நேரிடுங்க. அதனால் இக்காலகட்டங்களில் நீங்கள் அதிக கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியம். இத்தருணங்களில் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகாமையுள்ள சிவன் ஆலயத்திற்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க. என்ன மாதிரியான இன்னல்கள் இருந்தாலும் அவை அனைத்துமே நிவர்த்தியாகி நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது.